அண்மைச் செய்தி. சென்னையில் 7ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் 7வது நாளாக இந்த எழும்பூரில் இருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றுதான், எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். ஏன்னால் கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இருக்கும்போது எங்களுக்கு போராடுவதற்காக ஒரு இடம் கொடுத்தார்கள். ஆனால் இப்போது எங்களை தெருவாக போராடக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கியிருக்க என்ற கருத்தை பதிவு செய்து தொடர்ந்து எங்கள் போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் கோரிக்கை வைத்து போராடி வருகிறார்கள். இந்த சமயம் திடீரென்ற எழும்பூர் கூடியதால் அவரை தொடர்ந்து காவல்துறை கைது செய்யும் சூழல் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அதாவது புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்து தமிழக முதல்வர் என்ன செய்கிறார் என்ற கேள்வியை எழுப்பி அவர் அந்த போராட்டத்தில் தொடர்ந்து குண்டுக்கட்டாக காவல்துறை பெண்கள் குழந்தைகளை பார்க்காமல் அனைவரையுமே கைது செய்து வருகிறார்கள். அதாவது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும். 311 அதாவது வாக்குறுதி, கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை தற்சமயம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஏன் நிறைவேற்றவில்லை? அது நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தற்சமயம் கைது செய்யக்கூடிய நபர்களை பொதுவாக மண்டபத்தில் வைப்பது வழக்கம். ஆனால் அவர்களை மண்டபத்தில் அடைக்காமல் தொடர்ந்து வாகனத்திலேயே அவர்களை கட்டி கழிப்பதாகவும், மேலும் அவங்களுக்கு சுய தேவையை பூர்த்தி செய்வதற்கு கூட வாய்ப்பு தராமல் காவல்துறை தொடர்ந்து அவங்களை அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட எந்த ஒரு சூழல் இருந்தாலும் இந்த போராட்டம் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முன்வைத்து இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அடிப்படையில் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.